அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்களுக்கான ஒரு இயக்கமாகவும், ஏழை எளிய மக்களுக்கான ஒரு இயக்கமாகவும் நம் இரு பெரும் தலைவர்களின் தலைமையில் சிறப்புடன் செயலாற்றி வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கழகத்தை தோற்றுவித்து தொடர் வெற்றிகளை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மண்ணில் மக்களுக்கான மகத்தான நல்லாட்சியை நடத்தியவர் பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவரின் மறைவிற்கு பிறகு மாற்றார் பலரும் இனி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் இயக்கமே இருக்காது, அது சிதறுண்டு விடும் என கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் இதோ தாயாக தான் இருக்கிறேன், கழகத்தையும் தொண்டர்களையும் தமிழக மக்களையும் காப்பேன் என சூளுரைத்து துரோகிகளின் விரோதிகளின் சதிச் செயல்களை எல்லாம் துணிச்சலுடன் முறியடித்து சுமார் 35 ஆண்டுகளாக கழகத்தை கட்டி காப்பாற்றி சேதாரமின்றி வளர்த்தெடுத்து 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று அனைத்து தரப்பு மக்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்று நல்லதொரு ஆட்சியை வழங்கியவர் நம் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா என புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். இவற்றுக்கெல்லாம் தனது தன்னலமற்ற பங்கும் அடங்கியிருக்கிறது என்று எண்ணி பார்க்கையில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்.